Praise the Lord. It's such a joy for me to be with you this morning. இந்த 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 நாள் காலையிலே உங்களோடு கூட நான் இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்பட்டு தேவனை துதிக்கிறேன். It's a great joy to see all of you after a year. இந்த வருடத்துல நான் உங்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். God has been good to us even as we know what happened the last year, right? கழிந்த வருடத்துல என்ன நடந்தது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். The pandemic, I'm just saying this so that you know the immense grace of God in our lives. The pandemic has cost trillions and trillions of loss economically around the world. இந்த உலகத்து முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு மிகப்பெரிய இழப்புகளை, கோடிக்கணக்கான இழப்புகளை கொண்டு வந்திருக்கிறதை நாம் அறிய முடியும். It has taken lakhs of lives around the world. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான உயிர்களை அது பலி கொண்டது. Many thousands lost their job. அநேக ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய வேலைகளை இழந்தார்கள். But here we are this morning, healthy, sound. We've not lost jobs for those who are working. We are in good health and strength. Though the pandemic is still not gone fully, but yet we are here gathered. What a grace of God that is. அந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் இன்னும் முழுவதுமாக முற்று பெறவில்லை. ஆனாலும் இந்த நாள் காலையிலே நம்மை தேவன் நல்ல சுகபலத்தோடு கொண்டு வந்து நம்முடைய வேலைகள் போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து போஷித்து நடத்துகிற அந்த தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். This morning you should be happy and glad in God. இன்றைய காலையில நீங்க தேவனுடைய சமூகத்துல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். You should not allow this season to pass if you've not learned how to continue in thanksgiving to God. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்மள சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்ம சூழ்நிலைகள்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த சூழ்நிலைகள்ல தேவன் நடத்தி வந்த பாதைகளை நம்ம நினைத்து திரும்பி பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். Hallelujah. So may we continue in thanksgiving, praises, worship. And today morning, the Lord has impressed in my heart to preach on peace. எனவே நாம் தொடர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதற்கும் தேவனை துதிக்கிறதற்கும் தேவனை ஆராதிக்கிற காரியங்களில் நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம். இந்த நாளிலும் காலையிலே தேவன் சமாதானத்தை குறித்து பேசும்படியா என்னை உணர்த்தினார். And we're going to read some scriptures as we hear the word of God. எனவே தேவனுடைய வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். Firstly, let's go to the Gospel of John chapter 14 and read verse 27. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பக்கம் எண் 150. The Gospel of John chapter 14 verse 27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace is the most expensive thing in the world. இந்த உலகத்திலே மிகவும் விலையேற பெற்ற ஒரு பொருள் என்னவென்று கேட்டால் அது சமாதானம் தான். And nobody has succeeded in buying the peace. அந்த சமாதானத்தை விலை கொடுத்து வாங்கும்படியாய் யாரும் இதுவரைக்கும் ஜெயிக்கவில்லை. The most powerful economy in the world, the most richest person in the world, the most richest corporation in the world, none of them have succeeded in buying the peace. உலகத்துல பார்க்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனர்கள், மிகப்பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர்கள் தங்களுடைய பணத்தையும் செல்வாக்கையும் கொண்டு இந்த சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. No religions, no philosophies have succeeded in getting this peace. எந்த மதமும் எந்த தத்துவ ஞானிகளுடைய தத்துவங்களும் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யவில்லை. No new age beliefs, especially in the last 100 years, have succeeded. When I say new age, it's like transcendental meditation, yoga, these kind of things
they are also unsuccessful in getting this peace. இந்த நியூ ஏஜ் மூவ்மென்ட்னு சொல்லுவாங்க. கடைசி 100 ஆண்டுகளுக்குள்ளால நிறைய ஒரு புதிய இந்த மத அமைப்புகள் மாதிரி, அதாவது தியானம், குண்டலினி சக்தி, அந்த மாதிரி காரியங்கள் மூலமாக இந்த சமாதானத்தை அடையும்படி நாடினவர்கள் யாரும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. But only one person in the history of humanity who was fully man and fully God succeeded in bringing that peace, and that's Jesus Christ. இந்த முழு மனித வரலாற்றிலேயே ஒரே ஒரு மனிதன், அவர் முழு மனிதனும் முழு தேவனுமாய் இருக்கிறவர், அவர் ஒருவரே இந்த சமாதானத்தை கொண்டவராக பெற்றுக்கொண்டவராக இருந்திருக்கிறார். Because he is peace. ஏனென்றால் அந்த சமாதானம் அவருடையதா இருந்தது. He was God in image of a man, and he was peace, and he brought that peace to mankind. அவர் மனித உருவத்திலே வந்த தேவன், அவரிடத்தில் சமாதானம் இருந்தது, அவர் சமாதானத்தை பெற்று நமக்கு தரும்படியாய் வந்தார். That's why he was telling his disciples just few moments before he was arrested and then went on to suffer and sacrifice on the cross of Calvary. He was comforting the disciples, saying, I'm going to live my peace with you. எனவேதான் அவர் கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு போவதற்கு முன்பதாக தன்னுடைய சீசர்களை பார்த்து அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்தேன். Obviously the disciples' hearts were troubled. என்றால் சீசருடைய இருதயம் அந்த நேரத்தில் கலங்கி இருந்தது. Because they left everything and followed Jesus. அவர்கள் தங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்லும்படியாய் வந்திருந்தவர்கள். 3.5 years they've done nothing but following Jesus wherever he went. கழிந்த 3.5 வருடங்களாக அவர்கள் தங்களுடைய வேற எந்த ஒரு வேலையும் செய்யல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது மாத்திரமே அவருடைய வேலையா இருந்தது. And they already have acquired a lot of enemies. எனவே உலக பிரகாரமாக அவர்களுக்கு अनेक சத்துருக்கள் எழும்பி இருந்தார்கள். Most of them had families. அதுல அந்த எதிரிகள் அநேகர் தங்களுடைய அவர்களுடைய குடும்பங்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். No, most of the disciples were family oriented. They had wives, children. அதுல அந்த சீசர்கள்ல அநேகர் குடும்பங்களை உடையவர்களாக இருந்தார்கள். So they were all worried that, what about the future? எனவே இயேசு சிலுவையில போகிற அந்த நேரம் வந்தபோது அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலையும் கலக்கமும் கொள்ள ஆரம்பித்தார்கள். Then they were worried how they're going to carry on the mission of Jesus Christ. இன்னொரு கவலை, இயேசு தொடங்கின இந்த ஊழியத்தை எப்படி முன்னாலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு கவலை. God, who knows the hearts of all men, he was speaking this word, peace I leave with you, my peace I give you, not as the world gives, let therefore not your heart be troubled. எல்லா மனிதருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற தேவன், எனவே அவர்களுடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறபடியினாலே அந்த சூழ்நிலையிலே அவருடைய இருதயங்களை அறிந்து இந்த வார்த்தைகளை பேசுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். This morning இந்த காலையிலே the Lord is speaking to you. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். My peace I have given you. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்தேன். Now the question is, கேள்வி என்னவென்றால், are you enjoying that peace? இயேசுவுடைய அந்த சமாதானத்திலே மகிழ்ந்திருக்கிறவர்களாய் நீங்க இருக்கிறீர்களா? Are you experiencing that peace on a day-to-day basis? தினம்தோறும் அந்த சமாதானத்தை அனுபவிக்கிற ஒரு ஜீவியம் உங்களுக்கு இருக்கிறதா? Have you missed that peace in the course of your spiritual walk? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த சமாதானத்தை இழந்திருக்க முடியும். Maybe this morning you have come here sitting and you don't have that same peace that you had the day that you accepted Jesus. If that's you, this message is for you. ஒருவேளை இயேசு உங்களை ரட்சித்த அந்த நாட்களில் இருந்த சமாதானத்தை இப்பொழுது இந்த நாளில் நீங்க இழந்து இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் என்றால், இந்த இடத்துல கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்தேன். Let's go to another scripture. இன்னொரு வேத வசனத்துக்கு கடந்து செல்வோம். The book of Romans, ரோமருக்கு எழுதின நிருபம், chapter 5, அதிகாரம் 5, verse 1. வசனம் 1. Romans chapter 5 verse 1. ரோமர் 5:1, 212வது பக்கம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். If you are assured of salvation, you can be assured of peace.
நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கு உள் இருந்தால் நிச்சயமாக இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். You don't have to look for peace in your husband or wife. நீங்க அந்த சமாதானத்தை கணவனிடத்திலிருந்தோ மனைவியிடத்திலிருந்தோ எதிர்பார்க்க முடியாது. Though God has ordained relationships through which you can fellowship, enjoy humanity, enjoy the life, but peace is not through your fellow being, human being. அதாவது ஒரு கணவன் மனைவி என்கிற ஒரு உறவை தேவன் உண்டாக்கி இருந்தாலும் அந்த உறவுக்குள்ளால ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உறவு இருந்தாலும் இந்த சமாதானம் அந்த மனிதனிடத்திலிருந்து அல்ல இயேசுவிடத்திலிருந்து மாத்திரமே வர முடியும். The peace that the world is looking for, that which is not gotten by any amount of wealth, any amount of political, social influence, that peace which is given freely by God, that peace you need to look only in God. இந்த உலகம் தன்னுடைய பொருளினாலும் தன்னுடைய பொருளாதாரத்தினாலும் தன்னுடைய திறமையினாலும் சம்பாதிக்க முடியாத அந்த சமாதானத்தை தேவன் உங்களுக்கு இலவசமாகவே தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை குறித்து தான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். So that's why it is very important that you commune with Jesus on a day-to-day basis. எனவேதான் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு தனிப்பட்ட முறையிலே நீங்கள் உறவு வைத்து நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. That peace only in God's presence can be renewed or replenished. இந்த சமாதானம் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தில் மாத்திரமே புதுப்பிக்கப்பட்டு உங்களிலே நிலைத்திருக்க முடியும். This peace that God has promised us, and that peace which is in our heart because we are the temple of the Holy Spirit, this peace is not it doesn't mean that there's going to be no problems in our lives. இந்த சமாதானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய சரீரங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். இந்த சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த சமாதானம் நமக்குள்ளாக இருக்கிறபடியினாலே நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரவே முடியாது என்று சொல்ல முடியாது. The Lord Jesus was telling again and again to his disciples, you will face persecutions, you will be arrested, you will be put in jails, you will be put in much persecution for my name's sake. இயேசு அடிக்கடி தன்னுடைய சீசர்களிடத்திலே சொல்லி இருந்தார், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள், உபத்திரப்படுவீர்கள், பாடுகளை அனுபவிப்பீர்கள் என்கிற காரியத்தை அடிக்கடி தன்னுடைய சீசர்களிடத்திலே சொல்லி இருந்தார். But the Lord was saying, be of good cheer, I have overcome the world. ஆனால் சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், ஆனா நீங்க நம்பிக்கையோடு இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Now when you look at verse 3 of Romans 5, ரோமர் 5:3 நம்ம வாசிப்போம். Bible says we glory in tribulations. அந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது நமக்கு தமிழ் பைபிள்ல ரோமர் 5:4 இருக்குது, உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். Right, we glory in tribulations. ரோமர் 5:4 தமிழ், உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். What God wants you to understand this morning is, don't think peace means absence of problems. இந்த இடத்துல நீங்க தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலை எடுத்துக்கொள்ள கூடாது. சமாதானம் என்றால் பிரச்சனை இல்லை என்று நீங்கள் தவறான ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. That's the way world will talk about peace. உலகம் சமாதானத்தை அப்படிதான் பேசுகிறது. பிரச்சனை இல்லைன்னா சமாதானம் என்ற ஒரு காரியத்தை தான் உலகம் பேசுகிறது. After the two world wars in 1940s, 1940களில் நடந்த இரண்டு உலக போர்களுக்கு பின்னால the right wing nations, that is US, England, they all came up with the United Nations organizations. அமெரிக்காவும் இங்கிலாந்து சேர்ந்து அந்த ஐக்கிய நாடுகளுடைய கூட்டமைப்பை உருவாக்கினாங்க. So that purpose was to maintain a global sense of peace. அது ஐக்கிய நாடுகளுடைய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே உலக அளவிலே சமாதானத்தை நிறுவுவதற்காக. So that's why if any nation if there's any kind of civil war, immediately they can call the UN and they will send the troops which is made up of all nationalities. அதனால தான் சில நாடுகள்ல உள்நாட்டு யுத்தங்கள் சில காரியங்கள் வரும்போது உடனடியாக ஐக்கிய நாடுகள் சபையில தலையிட்டு அங்கு தன்னுடைய படைகளை அங்க அனுப்புகிறதை நம்ம பார்க்க முடியும். In a little way they are able to control the wars. அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒரு சிறிதளவு மாத்திரமே அவர்களால் கட்டுப்படுத்த முடியும். But it's not going to be successful. ஆனா அது ஒரு நாள் முழுவதுமாக வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. Though we didn't have a World War III, நாம இன்னும் மூணாவது உலகப் போர்ல வரல. But there's been so many countless wars that has been going on since 40s. ஆனா அந்த 1940க்கு பிறகு நிறைய யுத்தங்கள் நாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். So peace
that the world tries to offer is always a failure. எனவே ஒரு சமாதானத்தை நம்முடைய முயற்சியினால வெளிப்படுத்த நினைக்கிறது எப்போதுமே தோல்வியில் தான் முடியும். The world tries to come up with peace through entertainment. அதனால தான் உலகம் என்ன பண்ணுது, களியாட்டங்களின் மூலமாக இந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறோம் என்று அது கொண்டு வர முயற்சிக்கிறது. So Europe faced the most difficult of situations because of World War, the European nation. அந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த உலக போரின் மூலமாய் மிகவும் பாதிக்கப்பட்டது. But the moment after World War II, when they came out of World War II, the way that they exploded into immorality, the way they exploded into entertainment, because they were so ravaged by wars, now they went to the other extreme of finding peace through worldly lustful pleasures. எனவே தான் நீங்க மேற்கத்திய நாடுகளை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இரண்டாவது உலக போருக்கு பிறகு ஒரு சமாதானத்தை நாடி அவர்கள் செய்த முயற்சி தான், அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முயற்சி தான் அவர்களுக்குள்ளாக களியாட்டங்களையும் தவறான உறவு முறைகளையும் ஒழுங்கினங்களையும் கொண்டு வந்ததை நாம் அவர்கள் வந்திருக்கிறத நம்மள சரித்திரத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். The most diabolical industry called pornographic industry started in Europe. உங்களுக்கு தெரியுமா, மோசமான தவறுதலான காரியங்களை படங்களை வெளியிடுகிற அந்த அந்த மாதிரியான கம்பெனிகள் வந்து ஐரோப்பால தான் இருக்கு. US took it globally through internet, but it started in Europe. அமெரிக்கா அத இன்டர்நெட் மூலமாக உலகத்தின் அமெரிக்காவின் பல நாடுகளுக்கு போனாலும் அது ஆரம்பித்தது ஐரோப்பா தான். But how many millions of lives have been destroyed because of that false sense of finding peace in that? எத்தனை லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இதன் மூலமாய் அழிந்து போயிட்டு இப்படி ஒரு தவறான சமாதானத்தை உண்டு பண்ணுகிற சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற முயற்சி. Many people thought they can find peace in commerce and industry. இன்னும் சிலர் நினைக்கிறாங்க ஒரு நிறுவன பிரகாரமாக அந்த மாதிரியான வணிகத்துல அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. Like our late Prime Minister Nehru, he said the modern temples of India should be the industries and factories. நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒருமுறை சொன்னார், மாடர்ன் இந்தியாவுடைய கோயில்கள் வந்து பெரு நிறுவனங்களும் கம்பெனிகளும் தான் அப்படின்னு சொன்னார். இண்டஸ்ட்ரி, அதாவது தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் அப்படின்னு சொன்னார். But has industry commerce brought peace? ஆனா நீங்க நினைக்கிறீங்களா அந்த தொழில் நிறுவனங்களும் அந்த தொழிற்சாலைகளும் நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று? There have been so many suicides because of failed businesses. உங்களுக்கு தெரியுமா, தற்கொலைகளுடைய எண்ணிக்கையின் பின்னணியை நீங்க சோதித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்களுடைய தொழில் தோல்வி, பிசினஸ் தோல்வியின் நிமித்தம் தான் அநேக தற்கொலைகள் நடக்கிறது இன்றைக்கு வரை. There has been so many countless killings because of jealousy and envy in this industry and commerce. மாறியான கொலைகள் நடக்கிறதுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா தெரியும், பொறாமையினால ஒருவரை ஒருவர் ஒழித்து கட்டும்படியாய் செய்கிற காரியங்கள். Even presently, if you read the news, you know there has been a battle among the two biggest industrial outlets. One is Amazon, another company battling to acquire a 24,000 crore deal. இடையில கூட நீங்க ஒரு செய்தியில பார்த்திருப்பீங்க, ரெண்டு நிறுவனங்களுடைய போட்டியில மாறி பிரச்சனைகள் வந்தது. 24,000 கோடி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. Industry commerce increased money, but it only increased more stress and no peace. தொழில் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் அந்த பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வை கொண்டு வந்தாலும் அது மிகுந்த மன அழுத்தங்களையும் பிரச்சனைகளையும் சமாதான இழப்புகளையும் கொண்டு வந்ததை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். That's why you don't forsake God at, when you're trying to pursue your career or your job. God knows that you need money to survive, but if it's coming at the cost of your walk with the Lord, you are not going to enjoy peace. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேலையோ உங்களுடைய வாழ்க்கையின் அந்த கேரியர், அந்த வாழ்க்கையின் பகுதியை பின்தொடரும்படியாக தேவனை விட்டு பெற்றுக்கொள்கிற எந்த ஒரு காரியத்தை நீங்க முயற்சி பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. As we read in verse 3 of Romans 5, the Christian worldview is peace will be there even in sufferings. இந்த ரோமர் 5:4 நமக்கு சொல்லுகிறது, உலகத்திற்கு நேர் எதிரான காரியம் கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கிற அந்த சமாதானம் நம்முடைய பாடுகளின் நேரத்திலும் உண்டாயிருக்கும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. Because verse 4 and 5 says the sufferings, the word tribulation
means multiple sufferings. Try, the word try means three. That means multiple sufferings. So don't think that every time you go through problems, it is a curse or devil is attacking you. Yeah, there is a certain part of tribulation, suffering that is brought in by your own sin or by devil or by curses, but majority of suffering, God, it's part of life so that we can grow, as verse 4 says, in patience, experience and hope. இந்த உபத்திரவங்கள் என்ற வார்த்தைக்கு ஒரு பிரச்சனை என்பதல்ல, பலவிதமான பிரச்சனைகளை ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் சந்திக்கிறது தான் அந்த உபத்திரவம் என்பதனுடைய நோக்கமா இருக்கிறது. உபத்திரவங்கள் சில நேரத்தில் பாவத்தின் மூலமாய் உபத்திரவம் வரலாம், சில நேரத்தில் பிசாசின் மூலமாய் வரலாம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது காரியம் அதல்ல. சில நேரங்கள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை உபத்திரவங்களை அனுமதிக்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் வளர்ந்து முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக. Now in this last 1 year of being stuck in the house, கடைசி ஒரு வருடமாக நம் வீட்டிலே முடங்கி இருந்தோம். it was a suffering, right, for many of us. இது அநேகர் நமக்கு இது வந்து ஒரு பாடான ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கும். Have you exercised patience? நீங்க அந்த நேரத்துல பொறுமையை உங்களுடைய வாழ்க்கையில பயிற்சி பண்ணி பாத்தீங்களா? As you began to spend more time with your loved ones because there's no option of going out, did you experience exercise patience? ஏன்னா அந்த நேரத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வேலைக்கு போக முடியாம இருந்தப்ப உங்க பக்கத்திலே இருந்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க பொறுமையை நிறைய பயிற்சி பண்ண வேண்டிய நேரம் அதுதான். நிச்சயமா பயிற்சி செய்தீங்களா? Or did you just increase in your impatience? அல்லது உங்களுடைய பொறுமையின்மையிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? See, there is something called in psychology, they call it the social space, that every man, woman should have social space, social privacy. எனவே நமக்கு இந்த மனோதத்துவ பிரகாரமாக அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சோசியல், அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு லிமிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, தனிப்பட்ட ஒரு பிரைவசின்னு சொன்னா தனிப்பட்ட ஒரு காரியம். மனைவி கூட அந்த எல்கைகளுக்குள்ள வர முடியாது, தனிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறத மனோதத்துவம் சொல்லுகிறது. Like familiarity breeds contempt, that famous proverb there is, isn't it? Familiarity breeds contempt. When you're close to somebody, or sometimes that can also become a nuisance in annoying you. சில நேரத்துல தெரியும், நீங்க ஒரு ஆளு கூட ரொம்ப நெருங்கி இருக்கிறது கூட உங்களுக்கு சில நேரத்துல பிரச்சனையா மாறிடும். Now those are all our fleshy tendencies, the corrupt sinful nature that is still there, but that's why God says exercise patience in tribulation. நமக்கு ஆண்டவருக்குள்ள வந்தா கூட இன்னும் நம்முடைய சரீரத்தில் அந்த பாவத்தின் சில காரியங்கள் இன்னும் இருக்கதான் செய்யுது. நம்ம மாமிசத்தில் இருக்கிறோம். எனவேதான் தேவன் இந்த பொறுமையை நாம் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். Now when Paul wrote this verse, the tribulation was real physical suffering along with emotional, mental, financial. இந்த நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சரீர பிரகாரமாக மிகுந்த பாடுகளுக்குள்ளால போனாங்க. சரீர பிரகாரமான பாடுகள் மாத்திரமல்ல, மனதளவுல மிகப்பெரிய பிரஷர் இருந்தது. பொருளாதாரத்துல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாங்க. The first century church suffered most than our present church. நம்முடைய இப்பொழுது இந்த காலத்து சபைகளை பார்க்கிலும் ஆதி சபையானது பல விதங்கள்ல பல பாடுகளை எதிர்பட்டது. But that was their school through which they learned how to grow in patience. அதுதான் தேவனுடைய பொறுமையிலே அவர்கள் வளர்வதற்கு ஏற்ற பள்ளியா இருந்தது. As I was saying, the last 1 year, when you were relating to your fellow, whether it's husband, wife, parents, children, brothers, siblings, be honest with God. Have you increased in patience? Have you experienced more of God's love? Have you been filled with new hope every day, or just the opposite of it? இந்த நாட்கள்ல நமக்கு உங்க வீட்டில் இருந்து நீங்க உங்க கணவனு கூடயோ இல்லைன்னா பிள்ளைகள் கூடயோ நமக்கு அதிக நேரம் இருக்க வேண்டிய சூழ்நிலையில தேவனுக்கு முன்பதாக போய் நம்முடைய இருதயத்தை உண்மையாய் ஆராய்ந்து பார்க்கணும். பொய்யான ஒரு காரியம் இல்லை. தேவனுக்கு முன்பாக நீங்க போகும்போது உங்களுடைய இருதயத்தை உண்மையை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த காரியம் தெரியும். இந்த இடத்துல நான் கணவனோடு கூட மனைவியோடு கூட நான் சமாதானமா போயிருக்கிறேனா, நான் பொறுமையா இருந்திருக்கிறேனா, என்னுடைய பிள்ளைகளை நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட நடத்தி இருக்கிறேனா என்கிற காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். Because the fleshy tendencies in us will always try to match anger for anger, bad word for bad word,
bad attitude for bad attitude. That's why God would allow this kind of situations so that we will crucify our ego, our fleshiness, and show forth patience and experience as Bible says. நம்முடைய மாமிசத்துல இன்னும் அந்த பாவத்தின் சூழல் இருக்கிறதுனால தான் நமக்கு பார்க்கிறோம். சில நேரத்துல கோபமான வார்த்தை வரும்போது நாம் ஏன் திரும்ப அதற்கு கோபமான வார்த்தை சொல்லுகிறோம் என்றால் நமக்குள்ளால இருக்கிற அந்த மாமிசத்தில் இருக்கிற பாவம் அந்த வெளிப்படுது. அந்த சூழ்நிலைகளை தேவன் அதை பார்க்கிறதுனால தான் சில நேரத்தில் என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கமான உபத்திரவங்களை பாடுகளை அனுமதிக்கிறார். ஏன்னு சொன்னா அந்த சூழ்நிலைகளின் மூலமாக நமக்குள்ளாக எழும்புகிற இப்படிப்பட்ட மாமிசங்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டும் என்பதற்காக. Now the world philosophy, world way of thinking is, if both of you are having some issues, just live separately for some time. That's what the world will say. உலகம் நமக்கு சொல்லுது, ஒரு ஆலோசனை சொல்லுது, உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சிருங்க. Then you will feel the need and love for more when you are far away. அப்ப நீங்க பிரிந்து இருக்கிறதுனால திரும்ப உங்களுக்குள்ள அன்பும் நெருக்கமும் திரும்பவும் வரும் அப்படின்னு உலகம் சொல்லுது. That is complete failure. ஆனால் முழுவதுமாய் தோல்வி அடைந்த ஒரு அறிவுரை. Many who have done like that have permanently separated. அப்படி கொஞ்சம் தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சவங்க மொத்தமாகவே தங்களுடைய வாழ்க்கையில பிரிந்து போனாங்க. Or when you go through some sort of mental stress. இல்லனா நீங்க சில மன அழுத்தங்கள்ல போய் இருக்கலாம். You know, there was one cult group called Osho. He died many years ago. ஒரு தவறான தத்துவங்களை போதித்த ஓஷோ என்கிற மனிதர். Now he said to all his followers, see, you come to my ashram, I will teach you how to be free from mental stress. அவர் சொன்னார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்க என்னுடைய ஆசிரமத்துக்கு வாங்க, எப்படி நீங்க மன அழுத்தத்திலிருந்து விடுதலையா இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். He said, go and meditate and empty your mind of all thoughts. அவர் சொல்றாரு, நீங்க போய் தனியா தியானம் பண்ணுங்க, உங்களுடைய மனதில் இருக்கிற காரியங்களை எல்லாம் நீங்க வெறுமையாக்கிருங்க, வெளியில விட்டு. Now many of the followers went and tried to do that. அவருடைய சீஷர்கள் அநேகர் போய் அதை ஃபாலோ பண்ணும்படியா முயற்சி பண்ணாங்க. But they became more worse. ஆனா அவருடைய நிலைமை இன்னும் அதிக மோசமா மாறினது. They, by trying to empty their mind, they filled it with all sorts of drugs and all sorts of immoral relationships. அந்த மனதை வெறுமையாக்குகிற முயற்சியிலே அவர்கள் தவறான போதை பழக்க வழக்கங்களுக்கும் தவறான உறவுகளுக்கும் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள். Because this fellow said, you can take anything just to enjoy peace. இந்த மனுஷன் என்ன அறிவுரை கொடுத்தாருன்னா சீஷர்களுக்கு, நீங்க சந்தோஷமா இருக்கிறதற்கு என்ன வேணாலும் நீங்க அனுபவித்து என்ன வேணாலும் செய்யுங்க. Same thing is followed by many cult group people in this society today. இன்னைக்கும் பொய்யான अनेक அமைப்புகள் இதே அடிப்படையை ஆதாரமாக கொண்டு செயல்படுகிறது நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியும். But our Lord is the real God. பட் ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். When he says I love you, he means it. அவர் உன்னை அன்பு செய்கிறேன் சொல்கிறதுல உண்மை இருக்கும். When he disciplines you, he does it for our own good. அவர் அவர் சிட்சிக்கிறது கூட நம்மை ஒழுங்குபடுத்துகிறதற்காக தான். He doesn't promise one thing and then deliver something else. அவர் ஒன்றை வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு இன்னொன்றை அவர் செய்கிற தேவன் அல்ல. Everything is a clear open truth in the Holy Bible. அவர் சொன்னவைகள் எல்லாம் சத்தியமாக நமக்கு வேதத்திலே தரப்பட்டிருக்கிறது. He says I'm going to save you. அவர் சொல்லுகிறார் நான் உன்னை ரட்சிப்பேன். And it is true. அது உண்மை. He says there is joy in salvation. அவர் சொல்றார் ரட்சிப்பிலே ஒரு சந்தோஷம் உண்டு. That is true. அது உண்மை. And he also says that you're going to go through tribulation. ஆனால் இதையும் சொல்கிறார் நீங்கள் உபத்திரவங்களை கடந்து செல்வீர்கள், அதுவும் உண்மை. But none of us want to accept tribulations. ஆனால் நம்மள யாருமே அந்த உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனசு இருக்காது. Moment we face any problem, எந்த நேரத்திலேயாவது நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது we want to rebuke the problem. நாம் அந்த பிரச்சனைகளை கடிந்து கொள்கிறோம். We want to hate the problem. அந்த பிரச்சனைகளை நாம் பகைக்கிறோம். And there are many ministries and preachers who come up with their so-called doctrines which says you know Christianity is only prosperity, it's only joy, no problem. If you have problem, that means you're not a Christian. தவறான ஊழியர்களும் தவறான ஊழியங்களும் தவறான பிரசங்கிகளும் தவறாய் கிறிஸ்தவத்தை பிரசங்கிக்கிறாங்க. கிறிஸ்தவத்துல வந்தாச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எப்போதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருப்பீங்கன்னு சொல்றாங்க. But when you read the Holy Bible, ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது you will get to know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். When you face a problem,
நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, when you're walking with the Lord in reading and meditation of the Holy Word, நீங்கள் தேவனோடு கூட நடந்தவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போது, God will speak to you through the Word. அந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களோடு கூட பேசுவார். If not, இல்லை என்றால் you will be confused. உங்களுக்குள்ளால ஒரு குழப்பம் வரும். If you are going to go to a ministry through some sort of, who has offered to help you out every time you have a problem, if you don't, why I'm saying this, because the devil attacks the church. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சபையை சத்துரு எப்படி தாக்குகிறான் என்றால், உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஏதாவது ஒரு ஊழியங்களின் மூலமாய் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நீங்க போறீங்க பாத்தீங்களா, அதன் மூலமாக தான் சபையை சாத்தான் இன்னைக்கு தாக்குகிறான். If a ministry says you buy this anointed handkerchief, ஊழியங்கள் சொல்கிறத பார்த்திருப்போம், இது அபிஷேகப்பட்ட கர்ச்சிப்பை நீங்கள் வாங்கினால், or anointed oil, இல்லை என்றால் அபிஷேகப்பட்ட இந்த எண்ணெயை நீங்கள் வாங்கினால், then they will say, hang this handkerchief in your room. இந்த ஹேண்ட்கர்ச்சிப்பை, இந்த கர்ச்சிப்பை கொண்டு போய் உங்க ரூம்ல வைத்தா, whenever you face problem, பிரச்சனைகள் வரும்போது just wave the handkerchief in your room, அந்த கர்ச்சிப்பை எடுத்து அப்படியே அசைங்க, அந்த பிரச்சனை போயிடும். or take the oil and apply it on the doorpost. இல்லைன்னா அந்த எண்ணெய் எடுத்து அந்த வாசல்ல தெளிங்க, பிரச்சனை போயிடும். All the problems will go. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். Many believers do that. நிறைய விசுவாசிகள் இப்பொழுது அதை செய்றாங்க. And of course, handkerchief oil comes with a price. ஆனாலும் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கர்ச்சிப்பும் எண்ணெயும் விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்கு. Many millions of believers around the world are still babies in the Lord because they are following the preachers than following the Holy Bible. உலக அளவில் கோடிக்கணக்கான விசுவாசிகள் இன்றைக்கும் குழந்தைகளாக ஊர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் அவர்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சார்ந்து கொள்ளாதபடி ஒரு ஊழியக்காரனையும் ஊழியத்தையும் சார்ந்து கொள்கிறதுனால. Because you are not meditating on the word, ஏனென்றால் அவர்கள் நீங்கள் வார்த்தையை தியானிக்கிறது இல்லை. You will be fooled every time you go to a man or a ministry. நீங்க ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை தனியாய் வாசித்து தியானிக்காத பட்சத்துல, நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு ஊழியக்காரன் போகும்போது நீங்க புத்தியீனமா தான் திரும்ப நடந்து கொள்வீங்க. Now don't misunderstand me. We are also servants of God. தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், நாங்களும் ஊழியக்காரர்கள் தான். But the duty of a man of God or a ministry is to just guide the believers to Jesus. ஒரு ஊழியக்காரனுடைய உண்மையான வேலை விசுவாசிகளை இயேசுவினிடத்தில் நடத்துவது. Not to guide them to us and come to us and give, all their problems and burdens to us and then we lord over you. No, that's not the biblical. விசுவாசிகளை தங்களிடத்தில் இழுத்துக்கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து தங்கள் நினைக்கிறபடி நடத்துகிறதற்கல்ல ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. God has chosen his servants, and those who are truly called by him know how to guide a believer to him. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்கிறார். உண்மையாய் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் நிச்சயமாக விசுவாசிகளை தங்களிடத்தில் அல்ல இயேசுவிடத்திலே நடத்துவார்கள். So make sure that your fellowship with God through the Bible meditation is not missed even one day. எனவே இன்னைக்கு நீங்க சோதித்து பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நீங்கள் தனியாய் வாசித்து தியானித்து இயேசுவோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்களா என்பதை இந்த நாளில் சோதித்து பார்க்க வேண்டும். Only then you can grow in the peace. அப்பொழுதுதான் நீங்க இந்த சமாதானத்தில் வளர முடியும். Because only through the Bible God can speak to you. ஏனென்றால் வேதத்தின் மூலமாக தான் தேவன் உங்களோடு கூட பேச முடியும். Don't believe if anybody says I went to heaven and I've got a message for you from heaven. யாராவது நான் பரலோகத்துல போயிட்டு வந்து தேவன் எனக்கு ஒரு தகவலை தந்திருக்கிறான்னு சொன்னா நம்ப வேண்டாம். Cut off that sort of fellowship. அப்படிப்பட்ட உறவுகளை கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை அப்படி வெட்டி விட்டுருங்க. அவங்க கூட ஐக்கியம் கொள்ளாதீங்க. Don't be afraid of them. அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. Most of these kind of ministers are like these witches. நிறைய இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் உண்மையிலே மந்திரவாதிகள். They will say if you leave my ministry I'm going to curse you. அவங்க சொல்லுவாங்க என்னுடைய ஊழியத்தை எதிர்த்தேன்னா நான் உன்னை சபிப்பேன். And many believers are afraid to cut off from them. எனவே நிறைய விசுவாசிகள் அந்த ஊழியத்தை விட்டு வெளியே வருகிறதுக்கு பயந்து அங்க அடிமைப்பட்டு இருப்பாங்க. That's why you don't grow because you are stuck with that kind of peoples. அதனால நீங்க வளராம இப்படிப்பட்ட ஜனங்களோடு இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களோடு கூட நீங்க மாட்டி இருப்பீங்க. God never instills fear. தேவன் ஒருபோதும் ஒரு விசுவாசிக்குள் பயத்தை கொண்டு வர மாட்டார்.
You see, the creator of the whole universe, the Lord who made man and woman, and the Lord who came himself down to earth to die for you and me, will not put fear in you. கொஞ்சம் நம்ம தியானித்து பார்க்கணும். முழு உலகத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்த அந்த மகிமையின் தேவன் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே மரித்தவர் நமக்குள்ளாக பயத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வாரா? He brought peace. அவர் சமாதானத்தை நம்மிடத்திலே கொண்டு வந்தார். And he wants us to enjoy and grow in that peace. நாம் அந்த சமாதானத்திலே நிலைத்திருந்து வளரும்படியாய் அவர் விரும்புகிறார். He wants us to know how his peace can flow smoothly even in the midst of problems and sufferings. அந்த சமாதானம் நம்முடைய பிரச்சனைகளிலும் உபத்திரவங்களிலும் பாடுகளின் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பாய்ந்து செல்ல வேண்டும் என்பதிலே தேவன் விரும்புகிறார். Corrie ten Boom was a child of God during the Nazi days. ஜெர்மனியில ஹிட்லருடைய டைம்ல ஹோரி டென் பூம் என்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க. You know, the enemy used this Nazi regime to kill millions of Jewish people. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நாட்கள்ல ஹிட்லர் மூலமாக லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் நாசி கேம்புகள்ல. So anybody trying to help a Jew will be killed. அந்த யூதர்களுக்கு யாராவது உதவி செய்யும்படி முயன்றால் அவர்களும் கொல்லப்படுவார்கள். But Corrie ten Boom was a born again believer. ஆனால் கோரி டென் பூம் வந்து ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி. And she secretly hid almost 10 to 15 Jewish people in her house. இந்த கோரி டென் பூம் என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 யூதர்களை தன்னுடைய வீட்டில் அரசாங்கத்துக்கு தெரியாம ஒளித்து வைத்து அவர்களை பராமரித்து வந்தாங்க. It was not an easy task. அது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல. It was filled with lot of fear. அது மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சம்பவம். Because these Nazi soldiers were brutal. ஏன்னா இந்த நாசி இந்த ஜெர்மன் ஹிட்லருடைய போர் வீரர்கள் மிகவும் கொடூரமானவர்கள். They come and find you, they'll just kill you immediately. ஒரு யூதனை உங்க வீட்ல கண்டுபிடிச்சிட்டானா நிச்சயமா அவங்க உங்களை கொண்டு போடுவாங்க. But for many months she hid. ஆனால் பல மாதங்கள் இந்த சகோதரி தன்னுடைய வீட்டிலே அவர்களை மறைத்து வைத்திருந்தார். She fed them. அவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. Now she could have complained to God. அவங்களும் தேவன்ட்ட தன்னுடைய குறையை சொல்லி இருக்கலாமே, கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கலாமே. She could have told God, you said peace, now I am born again, but what is this such a big heavy burden on my head? அவங்க ஒருவேளை இப்படி கேட்டிருக்கலாமே, ஆண்டவரே நான் மறுபடியும் பிறந்த விசுவாசி, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பாரத்தை ஒரு பிரச்சனை எனக்கு நீங்க தர்றீங்க அப்படின்னு கேட்கலாமே. No, she didn't complain. ஆனா ஒரு நாள் கூட அவங்க தேவன்ட்ட அதை குறித்து முறையிடவே இல்லை. She just grew in the love of God. அவர்கள் தேவனுடைய அன்பில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தார்கள். And God protected her and protected the other Jewish people. தேவன் அவர்களையும் பாதுகாத்து அந்த யூதர்களையும் பாதுகாத்து வந்தார். She went on to live a very long life. அவங்க ஒரு மிக முதிர்ந்த வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. And she wrote several books which are a big blessing to the church. அவர்கள் அநேக புத்தகங்கள் எழுதி இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது கிறிஸ்துவுக்குள்ளால வந்தவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒன்றா இருக்கிறது. I can give you a lot of examples like this. இதே மாதிரி अनेक எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். But the perfect example is our Lord Jesus Christ. ஆனால் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Because only the Lord Jesus Christ can be with us 24/7. ஏனென்றால் அவர் ஒருவர் தான் 24 மணி நேரமும் நம்மளோடு கூட இருக்கிறவர். We can read about Moses, we can read about Corrie ten Boom, we can read about Paul, but they are not going to be with us in spirit. நாம் மோசேசை குறித்து அறிந்திருக்கிறோம், கோரி டென் பூமை குறித்து இப்ப கேட்டோம், பவுலை குறித்து பார்த்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் எல்லாம் நம்மோடு கூட இருப்பதில்லை. Only Jesus can be with us, and that's the only possibility. ஆனால் இயேசு மாத்திரம்தான் எப்போதும் நம்மோடு கூட இருக்க முடிந்த நபர். That's why we need to walk with the Lord. அதனால தான் அந்த இயேசுவோடு கூட நமக்கு ஒரு நல்ல சரியான உறவு ஐக்கியம் நமக்கு வேண்டும். Just imagine how God would feel. எப்படி தேவன் அதை நினைத்து பார்ப்பார்? When he is with us. அவர் நம்மிடத்துல இருக்கும்போது. Are you sure God is with you? தேவன் உங்களிடத்துல இருக்கிறதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Amen. When God is with us, imagine you're trying to go run after some preacher and God is coming with you. நீங்க கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப இயேசு உங்களுக்குள்ளால இருக்கிறாரு, ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஊழியக்காரனை தேடி நீங்க ஓடுறீங்கன்னு வைங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இயேசு உங்க கூட யாரை தேடி ஓடுறாரு? அந்த ஊழியக்காரனை தேடி ஓடுறாரு. So you're running after the man of God. நீங்க அந்த ஊழியக்காரனை தேடி ஓடுறீங்க. Jesus is running after you. இயேசு உங்க பின்னால ஓடிட்டு வராரு. Then he's sitting, standing, watching what are you going to do. பின்னால நின்னுட்டு என்னுடைய பிள்ளை என்ன செய்யறான்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யணும்னு தெரியாம உங்க பின்னால நின்னுட்டு இருக்காரு. You're saying to that minister or ministry, அந்த ஊழியக்காரன் அந்த ஊழியத்துல போய் நீங்க சொல்றீங்க, I'm going through this problem. நான் இந்த பிரச்சனை வழியா கடந்து போறேன்.
my husband, my wife, my dad, my brother, you list out all the complaints. என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிரச்சனை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அநேக லிஸ்ட்கள் அந்த ஊழியக்காரன்னு சொல்றீங்க. Again, don't misunderstand me. God has chosen servants of the Lord. என்ன தவறா புரிந்து கொள்ள வேண்டாம். உண்மையாகவே தேவன் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர்கள் உண்டு. See, we have to reiterate again and again because it's very easy to misunderstand than to understand. நான் திரும்ப சொல்றதுனால தவறாய் புரிந்து கொள்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. That's how this corrupt nature of us. ஏன்னா இது நம்முடைய மாமிசத்தின் அந்த ஒரு மோசமான ஒரு கிரியை நம்முடைய மாம்சத்துல உண்டு. You know, long back the psychologists came up with an experiment to find out how man perceives the wrong more than good. அந்த மனோதத்துவ ரீதியாக அவங்க ஒரு ஆராய்ந்து ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. எந்த மனுஷனும் பாத்தீங்கன்னா தெரியும், நன்மையா இருக்கிறத விட தீமையான இருக்கிறத மிக எளிதாக தெரிந்து கொள்வான். So they made a big white screen, white board. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு முறை அந்த சோதனைக்காக ஒரு மிக பெரிய ஒரு வெள்ளை நிற போர்டை ஒண்ண செஞ்சாங்க. And a tiny black dot they put. அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளியை வச்சாங்க. Then they asked 10 people to come and see the board. அப்புறம் ஒரு 10 பேரை கூப்பிட்டாங்க. இத வந்து இந்த போர்டை வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. So after that they asked everyone one by one. ஒவ்வொரு ஆளா வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்க. So what did you see? எதை பாக்குறீங்க? All of them said we saw that black dot. அந்த வந்த 10 பேரும் சொன்னாங்க அந்த கரும்புள்ளியை நாங்கள் பார்க்கிறோம். They didn't say we saw the big beautiful white board. அவங்க யாருமே சொல்லல முழு வெள்ளை போர்டை நாங்க பார்க்கிறோம் என்று. And that dot was very small. அந்த 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 புள்ளி வந்து ரொம்ப சின்ன புள்ளி அது. See, that's how man's corrupt nature is. We always will first look at the negative, wrong things. அதனால தான் நம்முடைய மனுஷனுடைய விழுந்து போன சுபாவம் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுலயே குறியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். But Jesus changed it. ஆனால் இயேசு அதை மாற்றினார். So don't misunderstand. That's what I'm saying. இத தவறா புரிந்து கொள்ள கூடாது. அதனால தான் திரும்ப சொல்றேன். ஏன்னா சில நேரத்துல வார்த்தைகளை செய்திகளை தவறாய் புரிந்து கொள்ற நேரங்கள் உண்டு. Yes. So you run after ministries, you run after servants of God, and you try to pour all your burdens, but the Lord is standing next to you and wondering why you're not coming to me. நீங்க ஒரு ஊழியக்காரனுக்கு பின்னால ஓடி போய் அந்த காரியங்கள் அந்த ஊழியத்துல போய் அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது இயேசு உங்க பின்னால் நின்னுட்டு நினைப்பாரு, இதெல்லாம் போய் யார்கிட்ட இல்லாம சொல்லிட்டு இருக்கிறானே, நான் பக்கத்தில் நிக்கிறேன், என்னட்ட திரும்பி எதையும் சொல்ல மாட்டேங்கிறாளே. And the way that ministry may give suggestions, even the Lord may have a good laugh at it. சில நேரத்துல சில ஊழியக்காரர்கள் இருக்கிற ஆலோசனைகளை பார்த்து ஆண்டவர் சிரித்து கொண்டே இருப்பார். They come up with a lot of schemes. அவர்கள் நிறைய திட்டங்களோடு வருவாங்க. Very popular in the West. அது மேற்கத்திய நாடுகள்ல மிகவும் பிரபலம். You know, in 1960s in USA, there was a movement called the Word of Faith and the Word of Knowledge movement. 1960களிலே யுஎஸ்ல வந்து அமெரிக்கால வந்து the Word of Faith movement. விசுவாசத்தின் வார்த்தை விசுவாசத்தின் இயக்கம் என்கிற ஒரு அமைப்பு அப்ப உண்டானது. See, they were very good servants, but they were deceived by Satan to come use the Word of God to make money out of that. அது பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க சரியா தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க தேவனுடைய வசனத்தை வைத்து தான் ஆரம்பித்தாங்க. வசனத்துல விசுவாசம் அந்த மூமெண்ட்ஸ்ல ஒரு இதுன்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. ஆனா சாத்தான் என்ன பண்ணான்னா அவங்களை அப்படி வஞ்சித்து அதை வைத்து பணம் சம்பாதிக்கிறதற்கு ஏதுவா இதை மாற்றினான். For example, ஒரு எடுத்துக்காட்டு, if you go to them saying I'm going through sickness. இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க அந்த ஒரு மூமெண்ட்ஸ்ல போய் நீங்க சொல்றீங்க நான் இப்ப சுகவீனமா இருக்கிறேன். They will tell you, அவங்க சொல்லுவாங்க, you give $70 for 7 weeks continuously. அவங்க சொல்லுவாங்க நீங்க 7 வாரங்கள் எங்களுக்கு $70 தர வேண்டும். $1 $75 கணக்கு பண்ணீங்க. Right. So they will, yeah. So they'll say if you do this and you believe, the Lord's going to heal you. 7 வாரங்கள் $75 நீங்க எங்களுக்கு தந்தீங்கன்னா இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை 7 வாரம் கழிச்சு உங்களை சுகமாக்குவார். Poor believers, they spend hundreds of dollars, sickness never went. பாவப்பட்ட விசுவாசிகள் அங்க போய் நூற்றுக்கணக்கான டாலர்களை கொடுத்த பிறகும் சுகம் அங்க வரல. See, that's the kind of evil that is taking place. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பின்னால எல்லாம் தீமை மறைந்து இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். So you can save a lot of money if you come to Jesus directly. எனவே நீங்க இயேசுவிடத்துல நேரடியா வரும்போது நிறைய பணங்களை நீங்க
இழக்காதபடி காத்துக் கொள்கிறீங்க. See, God saves. Hallelujah. இது தேவன் சொல்ற காரியம். Jesus not only saves you from sin, but he also saves you from lot of wastages. எனவே ஆண்டவர் உங்களை பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, நீங்க வீணாய் காரியங்களை இழந்து போகிறதிலிருந்தும் தேவன் உங்களை காத்துக் கொள்கிறார். So don't lose the peace by running after ministries. Go to God who is with you. எனவே ஊழியங்களுக்கு பின்னால ஓடாதபடிக்கு தேவனிடத்தில் சொல்லுங்க, அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர். In the Old Testament, when you read, you will come across some nice illustrations of people who ran after men. பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது அங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனுஷர்கள் பின்னால ஓடிக்கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து. We don't have to go to the scripture, but I'll tell you about King Saul. நம்ம அந்த வேதத்தை எடுக்க வேண்டாம், அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். King Saul was anointed by God. சவுல் ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You will find his story in 1 Samuel. 1 சாமுவேல்ல நீங்க அந்த கதையை வாசிக்கலாம். The first king of Israel. இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. He was chosen by God. He was chosen by man for the demand by Israelites, but God anyway anointed him. இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்கிற ஒரு கண்டிஷனை வைத்தபோது தேவன் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலை தெரிந்து கொண்டார். But when young boy David came into the picture, ஆனால் இளைஞனான தாவீது அந்த படத்திலே வந்தபோது he was jealous. அவன் தாவீதின் மேல் பொறாமைப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. So that jealousy led him to so many disobedient things. அந்த பொறாமையானது அவனை பலவிதமான கீழ்ப்படிதல் இல்லாமைக்குள்ளால் நடத்திட்டு. And mind, listen to this very important carefully. இது ரொம்ப கவனமா கேளுங்க. King Saul was very dependent on prophet Samuel. சவுல் ராஜா முழுவதுமாக சாமுவேல் தீர்க்கதரிசியே நம்பி இருந்தார். More than God, for him God was prophet Samuel. தேவனை விடவும் சாமுவேலுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்திருந்தான். That's why even prophet Samuel liked King Saul very much. அதனால சாமுவேலுக்கும் சவுல் ராஜாவை ரொம்ப பிடிக்கும். It's dangerous for servants of God to get into any sort of favoritism with believers. எனவே இந்த ஊழியர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. ஒரு சில ஆட்கள்கிட்ட ரொம்ப அன்பு காட்டி பயங்கர தேவனை விடவும் நெருங்கி போகிற மாதிரி போகிறது ஒரு ஆபத்தான ஒரு காரியம். It's danger for both the believer and the servant. அது ஊழியக்காரனுக்கும் ஆபத்து, விசுவாசிக்கும் ஆபத்து. Because that sort of a relationship will get into possessiveness and jealousy. It is dangerous. அப்படிதான் அந்த உறவுகள்ல வந்து பிரச்சனைகள் வருகிறத நம்ம பார்க்க முடியும். So King Saul was so close to Samuel that even after prophet Samuel died, he still wanted to go to prophet Samuel to get some suggestions. அதனாலதான் உங்களுக்கு தெரியும் சவுல் சாமுவேலை எந்த அளவு சார்ந்திருந்தான் என்றால், சாமுவேல் மரித்து போன பிறகும் ஒரு சூனியக்காரி இடத்துல போய் சாமுவேலுடைய ஆவியை எழுப்பி சாமுவேல் மூலமா ஏதாவது கேட்க முடியுமா நம்ம முயற்சி பண்ணதை நம்ம பார்க்க முடியும். What he did was dangerous. இது அவன் செஞ்சது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காரியம். What he did was banned by God. தேவனால் தடை செய்யப்பட்ட காரியம். God had clearly told, drive away all wizards, necromancy away from you. ஆண்டவர் ஏற்கனவே இஸ்ரவேலுக்கு கட்டளை கொடுத்திருந்தார், இந்த எல்லா சூனிய காரியங்களையும் மந்திரவாத காரியங்களையும் உன்னுடைய நடுவிலிருந்து நீ அகற்றி போட வேண்டும். But this guy disguised himself, went to a witch, and she knew moment Samuel, I think God in sovereign way allowed Samuel's spirit to come, and this witch was terrorized because she knew this was King Saul, she's going to die. And what was the result? God told, tomorrow you're going to die. எனவே அங்க பாத்தீங்கன்னா தெரியும். எனவே அவன் அந்த இடத்துல யார் இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொன்னாரோ அந்த சூனியக்காரியை தேடி போய் சாமுவேலுடைய ஆவியை எழுப்ப முயற்சித்தான். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சவுல் போகிற காரியத்தை அறிந்திருக்கிறார். அந்த இடத்துல அவனுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, நாளை இந்த இடத்துல நீ மரித்திருப்பாய் என்னோடு கூட. He lost his life along with his innocent son Jonathan. அவன் அடுத்த நாள் அந்த யுத்தத்துல மரித்து போனான். அவனோடு கூட தவறு செய்யாத யோனத்தான் மரித்து போனான், அவனுடைய மகன் யோனத்தான். See, that's why you got to be very careful. எனவே தேவனுடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். What your disobedience, what you do out of your disobedience, don't think it will only affect you, it will affect your family members. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு ஜீவியத்துல இருக்கும்போது நினைக்காதீங்க அது எளிதான ஒன்று என்று மாத்திரமல்ல, உங்களை மட்டும் பாதிக்கும் என்று நினைக்காதீங்க, அது உங்க குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கும். Spiritual world is very, very dangerous world. Don't play with it. ஆவிக்குரிய உலகம் ரொம்ப ஆபத்தானது, அதோட கூட நீங்க விளையாட வேண்டாம். That's why God is speaking again and again through the holy word. அதனால தான் தேவன் திரும்ப திரும்ப வேதத்துல தேவனுடைய வசனத்தின் மூலமாக இந்த காரியங்களை நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். I have given you my peace.
என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்தேன். And he's telling how you can grow in this peace. நாம் எப்படி இந்த சமாதானத்திலே வளர வேண்டும் என்பதை குறித்து சொல்லி இருக்கிறார். But we are saying, no Lord, I don't want your holy Bible. ஆனா நம்ம சொல்லலாம், இயேசுவே எனக்கு இந்த உம்முடைய பைபிள்லாம் எனக்கு வேண்டாம். It's very boring to read the Bible. இந்த பைபிளை வாசிக்கிறது எனக்கு ரொம்ப போரா இருக்குது. It's rather I can just go to some preacher who offers quick fix. எனவே நான் ஏதாவது ஒரு ஊழியக்காரனை போய் பார்த்தானா ஏதாவது அவங்க சொல்லுவாங்க தரிசனம் பண்ணி, அது எனக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும் அப்படின்னு நினைச்சானா பிரச்சனை தான். Most of this kind of preachers are like this pujaris, for 1 rupee they can do some magic. There are pujaris like that in India. நீ பாத்தீங்கன்னா தெரியும், சில பிற மதங்களை செய்கிற இந்த பூஜாரிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் கொடுத்தோன்னே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. They'll do magic. மேஜிக் செய்வாங்க, சில ட்ரிக்ஸ் எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. What the funny thing is, the magic done by those pujaris will work because that's satanic power. அவங்கள கூட சில மேஜிக் செய்ய முடியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பூஜாரிகளுக்கு கூட சில மேஜிக்கை செய்ய முடியும். ஏன்னா சாத்தானுடைய வல்லமை அங்க இருக்குது, அதை புரிந்து கொள்ளுங்க. Yes, Satan can offer money. சாத்தான் பணத்தை கொடுக்க முடியும். Satan can offer health also. சாத்தான் சில நேரத்துல சுகத்தை கூட கொடுக்க முடியும். Yes, don't be surprised. ஆச்சரியப்பட வேண்டாம். That's why we cannot live Christian life with fleshiness. அதனால தான் நமக்கு வேதம் எச்சரிக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கையை மாமிசத்தின்படி வாழக்கூடாது என்று. If you want Christ only for money, health, then you don't accept Jesus. You can get it anywhere else. எனவே தான் நீங்க உங்களுடைய சுகத்திற்காகவும் பணத்திற்காகவும் மட்டும் இயேசுவை தேடினா இயேசுவை தேடணும் தேவையில்லை. அதை கொடுக்கிறதற்கு வேற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. But if you want eternal life salvation, you need to suffer, not because our God is a sadistic God, but through that suffering, as Bible says, it works patience, experience. எனவே தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ளால் நீங்க கடந்து வரும்போது உபத்திரவங்களை அனுபவிக்கிறார். நாம் பாட அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அதுல நம்முடைய குணத்தை மாற்றுகிறார், குணாதிசயத்தை மாற்றி நமக்குள்ளாக பொறுமையை கொண்டு வருகிறார். See, experience is a very good thing. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான முடிவை கொண்டு வருகிறது. I'm sure many of you here are walking with the Lord for many years. You have been saved for many years now. இதுல உங்கள அநேகர் பல ஆண்டுகளாக தேவனோடு நடந்து இருக்கீங்க, அனுபவம் இருக்கலாம். You can test yourself. உங்களை நீங்க சோதித்து பாருங்க. Am I still like a childish behavior? Am I still like that? நான் இப்பொழுதும் ஒரு ஆவிக்குரிய குழந்தையோட குணாதிசயங்களோடு இருக்கிறேனா என்பதை நீங்க இன்னைக்கு சோதித்து பாருங்க. 10 years ago I was saying I am not able to read the Bible. 10 வருஷத்துக்கு முன்னால நான் சொன்னேன் என்னால பைபிள் ஒழுங்கா வாசிக்க முடியல. Am I still saying the same thing even after 10 years? 10 வருஷம் கழிச்ச பிறகு சொன்னேன் இப்பொழுது எனக்கு ஒழுங்கா வாசிக்க முடியல பைபிளை. If that's you, it's pathetic. இது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. See, Hebrews writer was rebuking the Hebrew believers, saying, by this time you should be teachers, but you still are like babies. எபிரேய ஆசிரியர் எபிரேய விசுவாசிகளை கடிந்து கொள்கிறத பார்க்கிறோம். காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களா இருக்கணும், ஆனால் இன்னும் குழந்தைகளா இருக்கிறீர்களே. Don't depend only on the servant of God, as I say again and again. திரும்ப நான் சொல்றேன், தேவ ஊழியக்காரனை மட்டுமே சார்ந்து இருக்காதீங்க. We cannot be gods. தேவ ஊழியக்காரர்கள் தேவராக முடியாது. Especially in our culture, Indian culture, sadhus, sages is a very popular concept. இந்திய கலாச்சாரம் என்ன தெரியுமா? ஒரு சாதுவை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குரு மட்டும் இல்ல, அதாவது தேவனுடைய ஒரு ஸ்தானத்துல அவங்களை வச்சிருப்பாங்க. If anybody with a saffron cloth goes and sits under a tree for 3 days, people will come to him. ஒரு காவி கலர் வஸ்திரத்தை போட்டுட்டு குழந்தையை கொஞ்சம் அமைதியா வைங்க, தேவனுடைய வார்த்தை போகும்போது கொஞ்சம் அமைதியா பிடிச்சு வைங்க. ஒரு காவி கலர் ஒரு வஸ்திரத்தை நம்ம போட்டுட்டு ஒரு 3 நாள் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டா போதும், திடீர்னு பாத்தீங்கன்னா தெரியும் அவனை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய கூட்டங்கள் வந்துருவாங்க. They are so used to looking at an individual for God, for divinity. எனவே அவங்க ஒரு தனிப்பட்ட நபர் தேவனை தேடுறதுக்கு பதிலா ஒரு தனிப்பட்ட நபர் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. That's why this nation has produced a lot of babas and sadhus. அதனால தான் இந்த தேசம் நிறைய பாபாக்களையும் சாதுக்களையும் உருவாக்கி இருக்கிறது. That's right. But in the biblical point of view, the servants of God have to redirect the believers to Jesus. ஆனால் உண்மையான தேவனுடைய ஊழியர்கள் விசுவாசிகளை இயேசுவுக்கு நேராக அப்படி திருப்பி விடுவாங்க. And you cannot burden us also. We cannot give you that sort of what only Christ can give. ஏன்னா நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்து தருகிறத ஊழியக்காரனுக்கு தர முடியாது என்பது உண்மையான ஊழியக்காரனுக்கு தெரியும். We cannot. எங்களால தர முடியாது. We can only guide you to the Holy Bible. உங்களை தேவனுடைய வசனத்தின் உள்ளாக மட்டும்தான் எங்களால நடத்த முடியும். And if anybody says, yes, come to me, any problem, I'll give you a solution, that is a false prophet.
ஒன்றை மட்டும் புரிஞ்சுங்க, யாராவது உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க என்ன பிரச்சனையா, என்னட்ட வாங்க, நான் உங்களுக்கு அந்த தீர்வை சொல்லித்தாரேன்னு சொன்னான்னா உடனே நீங்க புரிந்து கொள்ளுங்க, அவன் ஒரு பொய் தீர்க்கதரிசி. Because a true man of God will always guide the believer to Jesus. ஏனென்றால் உண்மையான ஒரு தேவ மனுஷன் ஒரு விசுவாசியை இயேசுவிடத்தில் நடத்துகிற காரியத்தை மட்டுமே செய்வான். Let's look at one more scripture. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். Philippians பிலிப்பியர் chapter 4 அதிகாரம் 4 verse 7. 7வது வசனம், 273வது பக்கம். 6 and 7 or 7 only? We'll read verse 7, then we'll read other two. பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Look at the wonderful peace of God, what it can do. பாருங்க எவ்வளவு அழகான தேவ சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. What does the peace of God do? தேவ சமாதானம் நமக்குள் என்ன செய்யும்? It protects. Keep means protects your heart and mind. அது உங்களுடைய சிந்தைகளை உங்களுடைய இருதயங்களையும் தேவனுடைய சமாதானத்திற்குள் காத்துக்கொள்ளும். What is heart? இருதயம் என்றால் என்ன? What is the not the biological definition but the spiritual definition of heart and mind? இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மாமிச பிரகாரமான இருதயத்தை குறித்தல்ல, ஆவிக்குரிய இருதயத்தையும் ஆவிக்குரிய சிந்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. So where is the spiritual heart? எங்க இருக்கிறது ஆவிக்குரிய இருதயம்? Have you ever thought about it? அத நம்ம நினைச்சு பார்க்கலையோ? We know the biological heart is here. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய இருதயம் இந்த சைடுல இருக்குதுன்னு. The physical brain we know it's here. நமக்கு ஒரு மாமிச பிரகாரமான மூளை நமக்குள்ளால இருக்கிறது தெரியும். But have you ever thought about the biblical definitions of heart and mind? ஆனா வேத வசனத்தின்படி சொல்லப்படுகிற இருதயம் எங்க இருக்கிறது? Some area. எங்க இருக்கு இல்லையா? We are a spiritual being, isn't it? நாம் ஆவிக்குரியவர்கள் தானா? Right? சரிதானா? Now, mind is the department of thoughts, imaginations. சிந்தைகள் என்று சொல்லுகிறது நம்முடைய நினைவுகள், காரியங்களை, அந்த காரியத்தெல்லாம் குறிக்கிறது. So the physical brain shoots out so many millions of neurons. ஏன்னா அந்த நமக்கு சரீர பிரகாரமான அந்த சிந்தையில் வந்து நிறைய நியூரான்ஸ், the chemical reactions. விஞ்ஞான பூர்வமாக நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். But the thoughts that comes out of it is mind. அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த நினைவுகள் எல்லாம் சேரக்கூடிய இடம் தான் அந்த சிந்தனைன்னு சொல்றோம், சிந்தை. And the source of the thought, அந்த நினைவுகளுடைய ஆதாரம் is the heart. அந்த நம்முடைய இருதயம். The source. அந்த இருதயத்திலிருந்து தான் அந்த மனம் என்கிற ஒரு பகுதிக்கு நினைவுகள் வருகிறது. Now the serpent in the Garden of Eden, devil, went straight to the heart of Eve. அதனால நீங்க ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நம்முடைய எதிரியா இருக்கிற சத்துருவா இருக்கிற வலு சர்ப்பமானது ஏதேன் தோட்டத்துல ஏவாளுடைய இருதயத்திற்குள்ளாய் நேர போனதை பார்க்கிறோம். He correctly touched where she will and Adam will fall. அவனுக்கு தெரியும் எந்த இடத்தை தொட்டா அவன் ஏவாள் விழுவாள், ஏதேன் விழும் என்பது அவனுக்கு தெரியும். And he was successful. அவன் அதிலே ஜெயித்தான். That's how devil can tempt us if we are not walking with the Lord. நாம் இயேசுவோடு கூட நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாமும் வீழுகிறதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. The peace of God can protect our heart and mind only if we allow that. அதாவது இந்த தேவ சமாதானம் நமக்குள் கிரியை செய்ய அனுமதித்தால் மாத்திரமே அது நம்முடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ள முடியும். So verse 6, Paul is exhorting why you should allow the peace of God. Paul knew that the Philippian church was going through suffering financially, they were going through physically, and they were anxious. It's common nature to be fearful, anxious. But what is Paul saying in verse 6? எனவே இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பிலிப்பிய சபையானது மிகுந்த உபத்திரவங்களுக்குள்ளால போய்கொண்டிருக்கிறது. சரீர பிரகாரமாக மனதளவுல பல பிரச்சனைகளுக்குள்ளால போயிருக்கிறதுனால அங்க வந்து ஒரு பயம் இருக்கும், எதிர்காலத்தை குறித்த ஒரு காரியங்கள், ஒரு கலக்கம் இருக்கும், என்ன நடக்குமோ என்பது தெரியாத ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த நேரத்துல தான் இந்த 6வது வசனத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். He is saying don't be anxious about anything, be careful. அவர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், but in everything by prayer, supplication, with thanksgiving, let your requests be made known to God. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். So whenever there is a need in our lives, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவை வரும்போது,
Generally, we look to our bank balance, isn't it? நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே நம்ம பேங்க் பேலன்ஸை பார்ப்போம். பேங்க்ல எவ்வளவு இருக்கு. If the bank balance is empty, we look to our relatives, parents, or நம்முடைய பேங்க்ல ஒண்ணு இல்லைன்னா அடுத்து என்ன நினைப்போம், நம்முடைய உறவுகள் நண்பர்களை பார்ப்போம், யார் இடத்துல எவ்வளவு கிடைக்கும். or we may even look to banking institutions. இல்லைன்னா எங்கேயாவது நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கு ஆள் உண்டா அப்படின்னு நம்ம விசாரிப்போம். Now I'm talking about financial area. இது நான் பொருளாதார ஏரியாவை குறித்து பேசுகிறேன். You can apply this to anything, even when you're sick. இதை நீங்க உங்களுடைய பலவீனத்தை குறித்து அந்த இடத்துல வைத்துக் கொள்ளலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்ப பொருளாதாரத்தை வைத்து நான் பேசுறேன். Paul was saying, பவுல் சொல்லுகிறார், okay, anxiousness is there in you, natural, but convert that into prayer. பவுல் சொல்றாரு, அந்த பிரச்சனையில கவலை வர்றது உண்மைதான் பொருளாதாரத்துல, அத நீ ஜெபமாய் மாற்றி என்று பவுல் சொல்லுகிறார். Convert that prayer into supplication. அந்த கவலையை, அந்த தேவையின் கவலையை, அந்த பிரச்சனையை நீ விண்ணப்பமாய் மாற்றி என்று பவுல் சொல்லுகிறார். What is prayer? ஜெபம் என்றால் என்ன? What is supplication? விண்ணப்பம் என்றால் என்ன? See, prayer is communion with the Lord. We talk. ஜெபம் என்பது தேவனோடு கூட நாம் உறவாடுகிறதை குறிக்கிறது. Supplication is where you are pouring out to God. விண்ணப்பம் என்கிறது நமக்குள்ளால இருக்கிற கவலைகளையும் வருத்தங்களையும் தேவனிடத்தில் ஊற்றுகிறதா இருக்கு. You can even pray, pour out to God on behalf of your wife, husband, child, parents. சில நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், இன்னொரு நம்முடைய மனைவிக்காகவோ பிள்ளைக்காகவோ நம்முடைய பிரச்சனைகள் நிமித்தம் நம்முடைய இருதயத்தை அந்த கவலையை தேவனிடத்தில் ஊற்றுகிறது பேர் விண்ணப்பம். So what the Lord is saying is, exercise your mind and heart to pray, to go to God first. எனவே பவுல் சொல்றாரு, முதல்ல உங்களுடைய மனதுக்கு நீ பயிற்சி கொடுக்கணும். என்ன பயிற்சி கொடுக்கணும்? இப்படிப்பட்ட கவலைகள் வரும்போது அதை விண்ணப்பமாய் நீ தேவனுடைய சமூகத்துல கொண்டு போகிறதற்கு நீ பயிற்சி செய்ய வேண்டும். See, it is the spirit and the body is connected so much. நம்ம பாத்தீங்கன்னா தெரியும், நம்முடைய ஆவியும் சரீரமும் ஒன்றுக்கொன்று சரியா பொருந்தி இருக்கிறது. That's why you feel when sudden anxiety comes or you're fearful, you will feel shaky, you will sweat, or that sort of a sudden change, your mouth will go dry. You know, all this is all the effects of that fear, anxiety with it. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஆவிக்கு சரீரத்துக்குள்ள தொடர்பு. திடீர்னு நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, திடீர்னு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும்போது, ஆவியில ஒரு கலக்கம் வரும்போது, அது நம்முடைய சரீரத்துல ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறதையும், திடீர்னு நம்ம பலம் இல்லாதது போல உணர்கிறதையும், சில நேரங்கள் அது நமக்குள்ளால சோர்வுகளை கொண்டு வருகிறதையும் நம்மளால உணர முடியும். You don't know what, even your thinking will not be correct. உங்களுக்கு தெரியாது நம்முடைய அந்த சிந்தனை சரியா இருக்குதான்னு. Yeah, that is because you're not going to God. அது ஏன் அப்படி இருக்குதுன்னா, நமக்கு தேவன்கிட்ட இன்னும் போகல. But when you go to God in prayer and supplication, ஆனா நீங்க தேவனிடத்துல போய் ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் அதை தெரியப்படுத்தும் போது, then along with thanksgiving also. அதுல போட்டிருக்கு, விண்ணப்பம் மட்டுமல்ல நன்றி செலுத்துவதோடு கூட விண்ணப்பங்களை சொல்லி. The concept of faith is added here. இங்க நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் இருந்தாதான் நன்றி செலுத்த முடியும். Yes. See, that's the beauty of a Christian life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழகு. So when you know that there is this wonderful shepherd, Lord Jesus Christ, with you, you can thank him for the result already. நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, எந்த பிரச்சனையிலும் உடனடியாக நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்க முடியும். And Bible says, let your request be made known unto God. இங்க வசனம் சொல்கிறது, உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் நீங்கள் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Paul didn't say, let your request come to the Philippian jail room, come to me. பவுல் சொல்லல, உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கடிதமாக எழுதி பிலிப்புல ஜெயில் சிறைச்சாலைக்குள்ளால் இருக்கிற எனக்கு அனுப்புங்கள் என்று பவுல் சொல்லல. He didn't establish Philippian prayer tower. அங்க பிலிப்பு பட்டணத்தில் அவர் ஒரு ஜெப கோபுரத்தை அவர் நிறுவல. He said, go to God. அவர் சொன்னார், தேவனிடத்துல செல்லுங்கள். See, that's why you should read the Bible slowly, one by one. அதனால தான் வேதம் ஒவ்வொன்றாக தேவனுடைய வழிகளை நமக்கு கற்றுத் தருகிறது. He directed the believers to God. அவர் பவுல் விசுவாசிகளை அப்படியே தேவனிடத்திற்கு திருப்பி அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். That's how you should discern the ministries again. I think the Lord is saying very emphatically today about how you should be careful about ministries. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த முதிர்ச்சியில் வளர்ந்தால் மாத்திரமே ஊழியங்களையும் ஊழியர்களையும் பகுத்தறிந்து அறிந்து கொள்ள முடியும் என்பதை நமக்கு வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். Go to God. தேவனிடத்தில் செல்லுங்கள். He is with you. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். Amen. You don't have to go to some place to seek God.
ஏதாவது ஒரு இடத்துல போய் ஆண்டவர் இருக்கிறான்னு நம்ம தேடி போக வேண்டிய தேவையில்லை. This pilgrimage is not biblical. புனித பிரயாணங்கள் செய்வது வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. You can attend conference if it is going to be healthy spiritually, but don't go because they are saying come here and you will go back with healing. Never do that. கான்ஃபரன்ஸ்க்கெல்லாம் போனா போலாம், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா போலாம். ஆனா அங்க போனாதான் எனக்கு ஒரு வல்லமை வரும், ஒரு பலன் வரும் என்ற ஒரு பகுதி வந்து ஒரு தவறான ஒரு காரியம். Then you are disrespecting God who is with you. அப்படி நீங்க செய்யும்போது என்ன செய்றீங்கன்னா உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற தேவனை நீங்கள் கனவீனப்படுத்துகிறீர்கள். If my son என்னுடைய மகன் he goes to somebody else and asks for money, இன்னொரு நபரிடத்துல போய் பணம் கேட்கிறான்னு வைத்துக்கொள்வோம். or if he got hurt and he goes to somebody else and tells take me to the hospital, அவனுடைய கையில காயப்பட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்றான் என்ன நீங்க ஆஸ்பத்திரி கூட்டி போங்கன்னு, or he wants somebody else to pay his school fees, இல்லன்னா இன்னொரு நபரை பார்த்து சொல்றான் என்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் நீங்க செலுத்துங்கன்னு, how will I feel as a father? அவனுடைய தகப்பனா இருக்கிற நான் எப்படி அதை எடுத்துக்கொள்வேன்? I will be definitely hurt. நான் நிச்சயமாய் காயப்படுவேன். Because I can provide for my son. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன். And if my son wants to talk, he wants to be happy, but he goes to someone else to find that happiness by talking, how will I feel as a father? என்னுடைய மகன் தன்னுடைய பிரச்சனையை என்னிடத்தில் வந்து சொல்லும்போது அதற்கான தீர்வு என்னிடத்தில் இருக்குது. ஆனா என்ன விட்டுட்டு வேற யாரிடத்திலே போய் அதை தேடும்போது எனக்கு எப்படி இருக்கும்? All the fathers and mothers, just think for a minute. இத இங்க பெற்றோர்களா இருக்கிற நீங்க இந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் தியானித்து கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. You will feel bad, isn't it? உங்க பிள்ளை உங்களை விட்டுட்டு வேற யார்ட்டையோ போய் பணம் கேக்குது, உதவி கேக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? That's how God feels. அப்படிதான் தேவனும் நினைக்கிறார். Because he is there with us. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இங்க. But we are running after some people. ஆனால் நாம் வேற யாரையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். And he knows my son is going to, or my daughter is going to meet with failure. God knows, and he also cries. அவருக்கு தெரியும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை விட்டு வேற யார்ட்டையோ ஓடி இருக்கிறது கண்டிப்பா தோல்வியில தான் முடியும். அதை நினைத்து அவர் அழுது கொண்டு இருக்கிறார். He says, when will they come to me? அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது என்னுடைய பிள்ளை என்னிடத்துல திரும்பி வருவான், என்னிடத்துல வருவான். Our God is a great God. நம்முடைய தேவன் பெரிய தேவன். He doesn't twist our arm and say you be with me only. No. ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சு திருக்கி நீ இருக்கியா இருக்க மாட்டியான்னு நம்மள்ட்ட கேட்க மாட்டார். He's not put any robotic machine in us to behave in a certain way. ஆண்டவர் நமக்குள்ள ஒரு ரோபோட்டிக் எந்திரத்தை மாதிரி இப்படி தான் இருக்குன்னு நம்மள நடத்துற தேவன் அல்ல. He has made us with a free will. ஆண்டவர் நம்மை ரட்சித்திருந்தாலும் நமக்கு ஒரு சுய சித்தம், நாமாகவே முடிவெடுக்கக்கூடிய ஒரு பகுதியை இன்னும் நமக்கு தந்துதான் இருக்கிறார். And he is delighted when we walk with him on our own free will. நாம் தேவனோடு கூட நடக்கிறதை வாஞ்சித்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அதிலே பிரியமாய் இருந்து மகிழ்ந்திருக்கிறார். That's why he came down and gave salvation, he doesn't force anybody. He will say, as Revelation 3:20 says, he stands at the door and knocks. அதனாலதான் இவ்வளவு பெரிய தேவன் பூமியில வந்து மரித்து ரட்சிப்பை அருளின போதும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு நபரையும் அவர் கட்டாயப்படுத்தவில்லை. இன்னும் அவர் கதவிற்கு பின்னால் நின்று ஒரு மனுஷனை தட்டி கொண்டுதான் இருக்கிறார், கதவை திற நான் உள்ளே வருகிறேன். So to a believer who is not walking with the Lord in prayer and word, he will definitely give you signs and he will speak to you through situations, sufferings. That's why don't say no to sufferings. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், விசுவாச பிள்ளைகள் தேவனோடு நடக்கவில்லை என்றால் ஜெபத்தின் மூலமாக தேவனோடு செலவிடுகிறதுல தேவனுடைய வசனத்தை தியானித்து அதுல அந்த வெளிச்சத்துல வருகிறது நடக்கவில்லை என்றால் ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னுடைய பிள்ளை இதை கேட்கலன்னு சொல்லிட்டு சில நேரத்துல பாடுகளின் மூலமாக சில சூழ்நிலைகளை அனுமதித்து அதன் மூலமாய் நம்மிடத்துல பேசும்படி அவர் முயற்சிக்கிறார். It's like the prodigal son story in the Gospel of Luke chapter 15. லூக்கா 15ல நமக்கு ஒரு இளைய குமாரனுடைய கதையை குறித்து பார்க்கிறோம். Did the father restrain the son? அந்த தகப்பன் அந்த மகனை எதையாவது கட்டாயப்படுத்தினாரா? He just gave. கேட்டார், கொடுத்துட்டார். தகப்பன் அந்த மகனுக்கு கொடுத்துட்டார் கேட்டது. First of all, it's a very wrong thing for a son to ask for inheritance when his father is still alive. முதல்ல ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கும்போது ஒரு மகன் தகப்பனிடத்துல போய் என்னுடைய பங்கை பிரித்து கொடும் என்று கேட்பதே தவறு. That means the son is saying you're dead to me, father. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தகப்பனே நீர் எனக்கு மரித்து போனீர் என்னுடைய பார்வையில். But father is symbolic of God. The Lord was giving us a beautiful lesson. So he goes, and what happens to the son? He is suffering. He comes to the state of eating the pig's food. எனவே தேவன் அந்த இடத்துல தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். அவரை அடையாளப்படுத்த அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் அவனை கட்டாயப்படுத்தல, அவன் கேட்டதை கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் இவன் போய் எல்லாத்தையும் இழந்து பன்றி கூட்டுல தவிட சாப்பிடும் போதுதான் இவனுக்கு புத்தி வரும்.
Praise God, prodigal son repented and he came back and the father received him. அந்த இளைய குமாரன் அதிலிருந்து மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்தபோது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் ஓடி சென்று அரவணைத்து அவனை ஏற்றுக்கொண்டார். Father didn't restrain the son, father didn't manipulate. He could have sent his servants and made sure that the son would be drawn back to him. There was no manipulation. God's love was seen in a free will and the repentance and return. நான் பார்க்கிறோம், தகப்பன் அந்த மகனை எதிலையும் கட்டுப்படுத்தல, தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி எப்படி இருக்கான்னு பார்க்கல. அவனுக்கு ஒரு சுய சித்தம் இருக்கிறது. நாம் ஒரு முடிவு எடுக்கும் போது தேவன் நம்மளை கட்டுப்படுத்த மாட்டார், நம்ம விட்டுருவாரு. ஆனா அந்த பகுதியை தான் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு சுய சித்தத்தையும் விடுதலையோடு கூட நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார், அனுமதி தந்திருக்கிறார். நம்ம தான் முடிவு எடுக்கணும். So he allows situations so that we can get back to God. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நீங்க ஒண்ணு நினைத்து பார்த்து நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டிய பகுதி இருந்தால் திரும்ப வேண்டும். Don't turn to your neighbors, don't turn to your even your dad or mom, husband, wife. Turn to God first. நீங்க பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய சுற்றத்தாரிடத்திலேயோ உங்க நண்பர்களிடத்திலேயோ ஒரு இடத்திலே திரும்பால் முதல்ல தேவனிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும். Then God will beautifully bring you out of all the distress. பிறகு இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளிலும் தேவன் அற்புதமாய் உங்களை வெளியில கொண்டு வருவார். And you will come out with much maturity. நீங்கள் ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து வருவீங்க. You will not remain the same old Christian. நீங்க பழைய அந்த குழந்தையா இருக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் தொடர்ந்து இருக்க மாட்டீங்க. See, the 12 disciples, apostles, and then Apostle Paul, Bible says they went about preaching the gospel all over the country, Asia, Europe, Asia Minor, the first century world. நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் 12 பேர், பவுல் அப்போஸ்தலன், தேவன் அவர்களை எல்லாம் அனுப்பி ஆசியாவுல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார். Now they preached to one people or certain groups and they went about to another towns. How did the church grow? அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பட்டணத்துல போய் அவங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, பிறகு அதை விட்டுட்டு இன்னொரு பட்டணத்துக்கு போய் அங்க போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அப்படிதான் அந்த கிறிஸ்தவம் அங்க வளர்ந்தது. So when Paul, let's say, came to Philippi, அவர் பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு வரும்போது he preached the gospel. அங்க சுவிசேஷத்தை அறிவித்தார். So maybe 1 or 2 people all got saved. அங்க 1-2 பேரை தேவன் ரட்சித்தார். Then from there he went to Ephesus. அதன் பிறகு அவர் எபேசுக்கு சென்றார். Then when he comes back to Philippi, he sees the 3 has grown into 3,000. அங்க பார்க்கிறார், 3 பேரா இருந்த அந்த சபை இப்பொழுது 3000 பேரா இருக்கிறது. Now how did the gospel grow? எப்படி சுவிசேஷம் வளருகிறது? By the believers. விசுவாசிகள் மூலமாக. They were not remaining the same old babies. அவர்கள் குழந்தைகளாகவே அங்கு தரித்திருக்கவில்லை. They were not waiting for Paul to come again and teach them how to grow in the Lord. அவர்கள் திரும்பவும் பவுல் வந்து எப்படி வளர வேண்டும் என்று பிரசங்கித்து ஆத்துமாக்களை ரட்சிக்கிற வேலையை செய்ய முடியாது அவங்க காத்திருக்கல. They began to do the work of sharing the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு வளருகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாகவும் கடந்து வந்தாங்க. Not that they became full-time preachers. அவர்கள் முழு நேர ஊழியர்கள் அல்ல. In their own respective professions, families, lives, they began to show the love of God. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில, குடும்பங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளால கொண்டு வந்தாங்க. In the midst of suffering, as we read in Philippians 4:7, when the peace of God was protecting their lives, when the other people saw the joy and peace even in the midst of sufferings, they were attracted to the gospel of Jesus. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பிலிப்பில் இருக்கிற அந்த விசுவாசிகள் இவ்வளவு பாடுகளின் மத்தியிலும் தேவ சமாதானத்தினால தங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் காத்துக் கொள்கிறதை பார்த்த அவிசுவாசிகளான மற்ற ஜனங்கள், ஓ இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் இவ்வளவு சமாதானமா இவங்க இருக்கிறாங்களா, நிச்சயமா இந்த தேவன் ஒருவர் உண்டு என்று நினைத்து அந்த ஆண்டவரை பின்பற்றும்படியாய் விசுவாசிகளாய் மாறினார்கள். So by now, all of you are sitting here, you should do a real search. How many have come to know Jesus through my behavior, through my life? இப்ப இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க உங்களை சோதித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானத்தை நான் வெளிப்படுத்தினதன் மூலமாய் எத்தனை பேரை நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறேன்? Your mindset should change. உங்களுடைய சிந்தை வாழ்க்கை, மன அந்த அமைப்பு மாறணும். You should not come here looking to only get from Brother Kingsley. You should come here to come and worship along with saints, grow in the grace of knowledge of God, and also be a wonderful witness of the gospel. இந்த இடத்துல நீங்க வரும்போது கிங்ஸ்லி பர்த்டே மட்டும் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமா என்ற ஒரு பகுதியில் வராதபடி, நீங்கள் தேவனை தேடி வந்து ஒருமனப்பட்டு தேவனை ஆராதித்து தேவனுடைய முதிர்ச்சியிலே வளர்ந்து நீங்கள் பிரயோஜனமுள்ளவர்களாய் மாறணும். When you are growing in the knowledge of Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவிலே வளரும்போது, you will become a magnet for souls to God. நீங்கள் ஆத்துமாக்களை இயேசுவிடத்திலே கவர்ந்து இழுக்கிற காந்தமாய் மாறுவீர்கள். The peace of God
as we meditated today, இந்த சமாதானம் நாம் தியானித்தோம்ல, இந்த சமாதானம் that as it grows in you, அது உங்களுக்குள்ளாய் வளருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். definitely people will come to you. உண்மையாகவே ஜனங்கள் உங்கள் மூலமா இயேசுவிடத்தில் இழுத்து கொள்ளப்படுவார்கள். They can clearly see something in you that is not in them. உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற அவர்கள் ஏதோ ஒன்று வித்தியாசமாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத அவர்கள் கண்டுகொள்வார்கள். And just by simply telling them about Jesus, immediately they will receive. சாதாரணமாய் நீங்கள் அந்த இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கறாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை பார்க்கறாங்க. In the Gospels, when you read about the Samaritan woman who was saved, who went afterwards to her village and shared the gospel, it was that woman. நாம் பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷத்துல சமாரிய ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். இயேசுவை சந்தித்த பிறகு சமாரியா பட்டணங்கள்ல போய் சுவிசேஷத்தை அறிவித்தது அந்த ஸ்திரீ தான். Because later on in the gospel, those people from the town come and tell Jesus, yes, we know, we heard through that woman what great things you have done. எனவே நாங்க அந்த பட்டணத்துல உள்ள ஜனங்கள் இயேசுவிடத்துல வந்தபோது சொன்னாங்க, அந்த ஸ்திரீ சொன்னது நிமித்தமல்ல, இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் வந்து அவள் சொன்னது உண்மை என்பதை கண்டுகொண்டோம் என்று சொன்னாங்க. That's how God builds the church. அப்படிதான் கிறிஸ்து சபையை கட்டுகிறார். It's not a man who builds the church. ஒரு மனுஷன் சபையை கட்டுகிறது அல்ல. When I say man, the pastor. மேன் சொல்லும்போது பாஸ்டர்னு எடுத்துக்கொள்ளுங்க. Like a lot of pastors say, no, I came here with only one blanket and only 2 souls, but after 30 years I have built from 1 to 1 lakh. You know, people claim like that. இன்னைக்கு நம்ம நிறைய ஊழியக்காரங்க சொல்றத பார்த்திருப்போம். நான் இந்த இடத்துல ஒரு போர்வையோடையும் 2 ஆத்துமாக்களோடையும் வந்தேன். இன்னைக்கு 1 லட்சம் ஆத்துமாக்களை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். And I will, if you notice I in them, recognize they are far away from God. நீங்க அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டா தெரியும். நான் இதை செய்தேன், நான் இந்த ஊழியத்தை அப்படி செய்தேன், நான் அந்த ஊழியத்தை அப்படி செய்தேன், இத்தனை ஆத்துமாக்களை நான் ரட்சித்தேன், இப்படி ஒரு காரியத்தை நான் செய்தேன், நான் என்ற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப அங்க கேட்க முடியும். Only one person, that is Jesus, can have that authority to say I, and he said, I will build my church. ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அதிகாரம், அந்த அதிகாரம் இருக்குது. நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்ல அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. All those who are used in ministry are just the servants. He alone is the master. மற்ற எல்லாருமே இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபையில அவரோடு கூட சேர்ந்து வேலை செய்கிற உடன் வேலையாட்களே தவிர அவர்கள் சபையை கட்டுகிறவர்கள் அல்ல. So that's why it's very important for believers to walk with the Lord. எனவே விசுவாசிகள் தேவனோடு நடக்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். Make sure you spend time, quality time, in reading and meditating the word. எனவே இன்னையிலிருந்து நீங்க அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதிகமான நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுல, வாசித்து தியானிக்கிறதுல செலவிடுறீங்களா என்பதை இன்னைக்கு நீங்க திரும்ப அதை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் And enjoy the peace of God. நீங்க அந்த சமாதானத்தை அனுபவித்து மகிழுங்க. May God bless us. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.